Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட்டா கோதுமை பணியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பாரம்பரிய முறையில் கோதுமை பணியம் எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோவை நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவை பிசைஞ்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடனடியாக செய்யக்கூடிய ஒரு பணியாரம் ரெசிபி. அரை கப் அரிசி மாவு, அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக உள்ளது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை போல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சுக்கு பொடி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் கப் வெல்லத்தை ஹாட் வாட்டர் விட்டு கரைச்சி எடுத்துருக்கேன். பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை, உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தோசை மாவு பதத்தில் இருக்கணும், நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு ஆப்ப சோடா சேர்த்து கலந்துக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃப்ளேமை லோ டு மீடியமில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து நடுவில் ஊற்றினாலே அதுவே நல்லா பரவிக்கும். அதே மாதிரி நல்லா பொரிஞ்சு மேலெழுப்பி வந்துடும். 2 பக்கமும் நல்ல பொன்முறுவலாக பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் இந்த மாதிரி அழுத்தி விட்டு எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக போடுறதுனால ஒவ்வொன்றா சுட்டு எடுக்கிறேன். நீங்கள் சின்ன சின்னதாக போடுறதா இருந்தால் 2-3 ஊற்றி எடுத்துக்கலாம். கோதுமை பணியம்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாரம்பரிய முறையில் பண்ணுற பணியாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஆற நாள் பட டேஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் பணியாரம் நீங்கள் ஒரு 3லேருந்து 4 நாள் தான் வச்சுருக்க முடியும். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.